இப்படியே சில நாட்கள் கடந்து சுரேகாக்கு 9வது மாதம் வந்தது. அப்போ வீட்டில் இருக்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. மா சுரேகா, உனக்கு 9ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா பாட்டி. மா, உங்க அப்பா அம்மாக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சீக்கிரமா உனக்கு சீமந்தம் பண்ண வர சொல்லுமா. அம்மாவும் அப்பாவும் அதை பத்தி என்கிட்ட கூட பேசினாங்க அத்தை. சீக்கிரமாவே ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு எனக்கு சீமந்தம் பண்ண வரேன்னு சொல்லியிருக்காங்க. மா, நீ சீமந்தம் பண்ணா உங்க அப்பா அம்மா வீட்டுக்கெல்லாம் போவேணாம். நீ இங்கேயே இரு. நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லபடியா பிரசவம் பார்த்து என் கொள்ளு பேரனை என்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நான் விளையாடுனதுக்கு அப்புறம் நீ உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போ. சரிங்க பாட்டி, உங்க ஆசை பிரகாரமே நான் இங்கேயே இருந்து குழந்தை பெற்றுக்கிறேன். ஆனா அங்க அப்பாவும் அம்மாவும் கூட என் கூட வந்து கொஞ்ச நாள் இருன்னு ரொம்ப ஆசையா கேட்டுட்டு இருக்காங்க. ஏமா, எனக்கும் நீ இங்க இருந்து தான் பிரசவம் பார்த்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வேணா ஒண்ணு பண்ணலாமே, உங்க அப்பாவையும் அம்மாவையும் இங்க வர வச்சிருவோம். அவங்க உன் கூடவே இருப்பாங்க. குழந்தை கூட விளையாடின மாதிரியும் இருக்கும். உன் பிரசவம் உன் சீமந்தம் எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சிட்டு குழந்தை கூடயே இங்கேயே இருக்கட்டுமே நம்ம கூடவே. அத்தை, அது வந்து அப்பா அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒத்துக்க மாட்டாங்களா? ஏன் ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? ஒன்றும் இல்லை, இது அவங்களோட பொண்ணு வீடு தானே. பொண்ணு வீடுனா அது அவங்களுக்கும் தானே சொந்தம். ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க அப்பாவையும் அம்மாவையும் சீக்கிரமா கிளம்பி இங்க வர சொல்லு. ஆமா ஆமா, கண்டிப்பா சம்மந்தி 2 பேரையும் வரவை. சுரேகா, நிஜமாவே இவங்க 2 பேரும் கொடுத்த ஐடியா சூப்பரா இருக்கு. நீயும் ரொம்ப நாளா என்கிட்ட புலம்பிட்டே இருக்கல, அப்பா அம்மா எனக்கு வர சொல்றாங்கன்னு. உன்னை பார்க்காம என்னாலையும் இருக்க முடியாது, வீட்டுல இருக்கிறவங்களாலையும் இருக்க முடியாது. அதனால அவங்க 2 பேரும் இங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, எல்லாரும் சேர்ந்தே இருக்கலாம். சரி, எல்லாரும் மாறி மாறி சொல்றீங்க. நான் அப்பா அம்மா கிட்ட பேசி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். என்ன சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா அவங்கள வர சொல்லு. வேணும்னா நாங்களும் நம்ம எல்லாரும் சேர்ந்தே போய் அவங்கள இங்க கூட்டிட்டு வந்துருவோம். அப்பா, என் மருமக ரொம்ப புத்திசாலி. எவ்வளவு ஒரு ஐடியா கொடுத்தாலும் சூப்பரான ஐடியா கொடுத்தா பாரு. கரெக்டு தான். நம்ம எல்லாருமே போய் அவங்க 2 பேரை கூட்டிட்டு வந்துருவோம். அப்பதான் அவங்க வரமாட்டேன்னு சொன்னாலும் நம்மள அவங்கள வலுக்கட்டாயமா வலிச்சிட்டு வந்துடலாம். சரிங்க பாட்டி, அப்ப நம்ம எல்லாருமே போவோம். அப்புறம் பாட்டி, சுரேகாக்கு சீமந்தம் எப்போ பண்ணலாம்? ஐயர்கிட்ட போய் எதனா நல்ல நாள் கேட்கணுமா, இல்ல நம்மளே எப்பயாச்சும் பண்ணிக்கலாமா? ஆமா ஆமா, ஐயர்கிட்ட எல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். நம்மளே ஒரு நல்ல நாள் பார்த்துலாம். தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து சீக்கிரமாவே இவளுக்கு சீமந்தத்தை முடிச்சிருவோம். ஆமா ஆமா, இப்போ இவளுக்கு கூட 16, 17 தான் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே நம்ம சீமந்தம் பண்ணிடணும். இல்லைனா திடீர்னு இடுப்பு வலி வந்துச்சுன்னா குழந்தை இழந்து பிறந்துடும். அப்புறம் சீமந்தம் பண்ண முடியாமலே போயிடும். சரி சரி, ஒரு நல்ல நாள் பார்த்து சீக்கிரமாவே வச்சிருவோம் அப்படின்னு சீக்கிரமாவே சுரேகாக்கு சீமந்தம் பண்ணலான்னு வீட்டில் எல்லாரும் பேசி முடிவெடுத்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.